எனக்கு எல்லாத்தையுமே ஒரு கண்டிஷன் போடுவாங்க சார். சாப்பிட்ற முதற்கொண்டு, நான் போற ட்ரெஸ்ல முதற்கொண்டும். உங்க ஆளுகிட்ட இருந்து 10 பைசா வரல, அப்பவே நமக்கு மீசையை மிரிக்கிட்டு இவ்வளவு வீரம் வருது. ஆனா அந்த அவரு சேர்த்து வைக்கிற காசெல்லாம் என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது, செலவு பண்றது, பார்ட்டி பண்றது, அந்த மாதிரி தான் செலவு பண்ணிட்டு இருந்தாரு. நான் ஒண்ணு பண்ணேன், அவர் பேங்க்ல போயிட்டு அவரோட மெயில் ஐடிக்கு பதில் என் மெயில் ஐடி கொடுத்துட்டேன். இப்ப சேலரி வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துடும். நிறைய வார்த்தை, அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் ஏன்டா கல்யாணம் பண்றங்கிற ஒரு ஸ்டேஜ் வரை கொண்டு போயிரும் சார் எனக்கு. அப்ப ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டியதானே? உங்க ஜாதியில பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிதானே? தெரியாம இதை பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டீங்களா? இதுல கார் சிக் ஏதாவது இருக்கு, வாமிட் வருது அப்படின்னா, வாமிட் வருதுலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. வாமிட் வந்தது கூட முழுங்கிடணும் சார். நம்ம அனாவசிய செலவுகளை யாரும் செய்ய சொல்ல, நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும், அதுக்குள்ளதான் நம்ம பண்ணிக்கிறோம். ரைட். இப்ப நமக்கு பிறந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை உன்னே மாதிரி இருக்கு, அது ஓன் ஜாதி. என்னே மாதிரி இருக்க ஒரு குழந்தை அது ஏன் ஜாதி. நான் உண்மையிலேயே பார்த்த உச்சபட்ச ஜாதி வெறியில இது ஒண்ணு. All contents provided by this channel is meant for educational purpose only. நீங்க சொல்ற ஒவ்வொரு பிஹேவியரும் நான் நினைச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், நான் நினைச்ச மாதிரி சாப்பிடணும், நான் நினைச்ச மாதிரி தான் பேசணும், இது எல்லாமே வந்து வன்மையா கண்டிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அது கல்யாணம் ஆகி வந்தது பின்னாலே இப்படி பேசுறது வன்மையா கண்டிக்கக்கூடியது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். பேசுவேன், அவங்க சொந்த வீடு கட்டி வச்சு அவங்க வீட்டில் தான் நான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் வீட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. எனக்கு எப்படின்னு சொல்லுங்க. இது வந்து பர்சனலா வரக்கூடிய பிரச்சனைகள், ரைட்டா? அது வந்து நீங்க பேசுங்க, அவங்க பேசிருக்கலாம், அவங்க பேசிருக்கலாம். பட் இது ஜாதி எங்க இருந்து வருதுன்னு கேக்குறேன். எனக்கு இந்த ஜாதி பத்தி பேசினாலே பிடிக்காது. இவ்வளவு வன்மமான மனநிலை இருக்க ஒருத்தர் வேற ஏதாவது எது கல்யாணம் பண்றீங்கன்னு கேட்கறேன். உங்களால இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸை கூட ஏத்துக்க முடியாத ஒரு ஆளு ஏன் நீங்க வேற ஏதாவது கல்யாணம் பண்றீங்க? உங்க ஜாதியில ஒரு பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி தானே? ஊரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன். யோசிச்சு பாருங்களேன். நான் ரொம்ப சிம்பிளா, உங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணல, அவங்க வீட்டுல வேற ஜாதி கல்யாணம் பண்ணா கூட ஒரு இடம் வாங்கி வீடு வாங்கி கட்டி கொடுத்து அங்க உங்க உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ஒருவேளை உங்க மனைவியோ மனைவி சேர்ந்த ஒருத்தர் யாரோ உங்க ஆளுங்களை வெறும்பைய சும்மா தானே வந்தேன்னு கேட்டா என்ன செய்வீங்க? நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். இப்போ நமக்கு வந்து நம்ம வீட்டு சைடுல உங்க ஆளுகிட்ட இருந்து எதுவுமே வரல, 10 பைசா வரல, கல்யாணத்துக்கு சீர்ல எதுவுமே வரல, அப்பவே நமக்கு மீசையை மிரிக்கிட்டு இவ்வளவு வீரம் வருது. அப்ப எல்லாம் செஞ்சிருந்தா நமக்கு என்ன ஆட்டம் ஆடிட்டு போனோமே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. சரி சார், திருத்திக்கிறேன் சார். நீங்க பண்ண மாட்டேன் சார். எனக்கு நீங்க பேசுற ஸ்டேட்மெண்ட்ல தெரியும் எவ்வளவு திருத்திப்பீங்கன்னு. கல்யாணம் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு சார்? 10 வருஷம். 10 வருஷத்துல ரொம்ப ஈஸியா உங்க ஒய்ஃபும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் ஏன் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டீங்க. தெரியாம பண்ணிட்டேன். ஒரு பேசிக்கான நாகரிகம் என்ன? அடுத்தவங்க மனசு காயப்படாம இருக்குதுங்கிறது. இவ்வளவு தூரத்துக்கு காயப்படுத்தின பின்னால அதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? சரி, இப்போ உங்க குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க உங்க ஆளுங்களா அவங்க ஆளுங்களா? சொன்னா திட்டுவீங்க, சொல்லாட்டியும் திட்டுவேன். சொல்லிடு ராஜா. பெரிய பொண்ணு வந்து அவங்க அக்கா மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அது வந்து எங்க கம்யூனிட்டி ஆட்கள் அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. சின்ன பொண்ணு வந்து எங்க அப்பா மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு அது அப்படியே சின்ன ஒரு அழுதா கூட உனைய மாதிரி அழுகுது பாரு. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. ஒரு சின்ன கத்துனா கூட உனைய மாதிரி கத்துது பாரு, உங்க ஆளுக்கு மாதிரியே இருக்கு பாரு. இது வேற அது வேற. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன சார் தெரியும்? இப்ப தெரியுதா நான் ஏன் உங்க வீட்டுல இருக்க 2 பிள்ளைல யார் உங்க ஜாதின்னு கேட்டேன். அவருக்கு தெரியுதா? போ காமராஜர் அந்த காலத்துல திட்டம் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரியும் கடைசியில இங்கதான் வந்து நிப்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் நான் கேட்டேன். இப்போ உங்க குழந்தைங்கள 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை உங்கள மாதிரி இருந்தா அது வந்து உங்க ஜாதி, அவங்கள மாதிரி இருந்தா அவங்க ஜாதியா? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். அந்த ஜாதிங்கிறத இப்ப இந்த 1 மாசமா தான் சார் ரொம்ப பேசுறாரு. அவங்க அக்கா காது ஊத்து வச்சதுல இருந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணாலதான் எங்க அக்கா காது ஊத்துக்கு என்னை கூப்பிடல, காது ஊத்துக்கு என் பேர் போடல, என் வீட்டுல என்னை மதிக்கல. நான் அப்பல இருந்து இப்போ நான் தான் சார் கஷ்டப்படுறேன். அவருக்கு முடியாது, பேக் பெயின் இருக்கு. எங்க ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க, போய் ஒரு கல்யாணம் பண்ணிருக்க, உனக்கு என்ன எதுவும் இல்லையா? உங்க அப்பா என்ன சொந்தமா வீடு கட்டி வச்சிருக்காரு, உங்க அத்தமைங்க யாராவது கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. நல்ல விளக்கு மாத்தால 4 வாங்குறத விட்டுட்டு இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறியாமா? இவரை ஏன் கல்யாணம் பண்ண, இவனை கல்யாணம் பண்ணா நீ கொரியர் பேக் போட்டு தர்ற அப்படி கூட சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் நான் எதையுமே நான் ஒரு அசிங்கமா பார்த்ததே கிடையாது சார். நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுறேன். 2 கையும் 2 காலும் போனா கூட பொழிச்சுக்குவா சார். இவங்க அப்பா சொல்லியிருக்காரு, உனைய மாதிரியே அந்த பிள்ளையும் பேக் போட்டு தெரியுது, என்னைய பாக்குறாங்க அசிங்கம் நினைக்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னா இவ்வளவு வெட்டி வீராப்பு இவ்வளவு பேசுறீங்க. நீங்க சொல்ற அவங்க அடுத்த ஜாதி தானே, அவங்க கட்டி கொடுத்த வீடு தானே, அவங்க வீட்டு பிள்ளை தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்து சொல்லுங்க. நீங்க உண்மையில வீரமான ஆளா என்ன பண்ணிருக்கணும்? ஆளுங்க கட்டின வீட்டுல நான் எப்படி இருக்கிறதுன்னு போயிருக்கணுமா இல்லையா? இல்ல வேற வாடகைக்கா வீட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா? அவங்க வீட்லயே கூச்ச நச்சமே எல்லாம் உட்காந்துக்கிறீங்க, அவங்க வீட்லயே இவ்வளவு மோசமா பேசுறீங்க. எல்லாமே பேசுவீங்க. என்ன தைரியத்துல நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை நீங்க இவ்வளவு மோசமா பேசுறத உங்க மாமனாரோ மாமியார் வீட்லயே கேட்டு இப்படி இவ்வளவு பேசுறீங்க, உன் வீட்டுல என்ன கொண்டு வந்த, எங்க வீட்டுல தானே இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டா மூஞ்ச கொண்டு எங்க வைப்பீங்க? உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? வேற யாருக்கு என்ன பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறீங்க? சார் எனக்கு வந்து டெய்லி காலையில சுப்ரபாதம் கேட்குற மாதிரி சார் எனக்கு ஒரு பாட்டு கேட்குது சார். ஓட 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 சண்முகா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல சார், அவை சண்முகில. அது ஒரு நாளைக்கு 24 hours 10 நிமிஷம் பறக்கிறேன். ஏன்னா நான் ஒர்க்கும் பண்றேன், வீட்டு வேலையும் பாக்குறேன்
பார்க்குறேன் சார். சார் நிறையா ரோல் எடுக்கிற மாதிரி இருக்கு. மதர் ரோல், வைஃப் ரோல், எல்லா ரோலுமே எடுக்கிற மாதிரி இருக்கு சார். முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா சொல்லக்கூடாது சார், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். எப்படின்னா 10:30 அவருக்கு மீட்டிங், 10 o'clock எந்திரிச்சு 10:29 வரைக்கும் பாத்ரூம்ல இருப்பார் சார். ஏங்க என்னம்மா பாத்ரூம் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்பங்க வெளியே வருவீங்க? 10:30க்கு கரெக்டாக கால் அட்டன் பண்ண வந்துருவாரு. வந்துட்டு இந்த லேப்டாப் எடுத்துட்டு சோஃபால பிள்ளையார் மாதிரி உட்கார்றவர் தான். இடையில சாப்பிட்றதுக்கும் பாத்ரூம் போறதுக்கு மட்டும் தான் சார் எந்திரிப்பார். வேற எதுக்குமே எந்திரிக்க மாட்டார். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. நான் காலையில டீ பண்றது, ஜூஸ் பண்றது, என் பையனை கிளப்பி விடுறது, டே ஸ்கெட்யூல் பார்த்து புக்ஸ் எடுத்து வைக்கிறது, இதே வேலையா தான் சார் தெரியுறேன். என்னால அது முடியல. இது எப்படி பர்சனல் ஸ்பேஸோட லிங்க் பண்றீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறீங்க? ஐயோ எனக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கு சார். இப்போ ஒரு டீ போடுறோம் அப்படின்னா அவர் கொண்டு போய் கொடுக்குறேன்னா அவர் சோஃபால உட்காந்துட்டு குடிப்பாரு. ஆனா என்னால அந்த டீயை குடிச்சிட்டு அடுத்து அங்க போய் ஒரு வேலை பார்ப்பேன். கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப பண்ற கஷ்டம் என்ன? எனக்கு அதனால ஒரு டீ எடுத்தோமா, சரி கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த டீ கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமாவது சிப் பண்ணி ஒரு குடிக்கணும். சூடா தோசை சாப்பிடணும். நான் சமைச்சதை வந்து எனக்கு பசிக்குதுன்னா தட்டெடுத்து சர்வ் பண்ணணும்னு நினைக்காம சூடா போட்டு நான் கொஞ்சம் சாப்பிடணும் சார். உங்க ஆசை நியாயமானது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க தூங்க போடுறாங்க, தூங்குறதுதான். ஆனா என்னால அப்படி முடியாது. நான் என் பையனுக்கு ஊட்டணும், அவனை தூங்க வைக்கணும், வீட்டுல இருக்க பல வேலைகளை முடிச்சுட்டு தான் நான் போய் எல்லாமே பண்ணணும். நாங்க பரப்பாடு கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்கும். வேற என்ன பர்சனல் ஸ்பேஸ் வேணும்? இது ஒண்ணு, வேற என்ன மூச்சு முட்டுது சார். அதனால ஏதாவது ஒரு வெக்கேஷன் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கெடியூல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்கெடியூல் பண்றப்ப நீ எங்க போற, உன் லொகேஷனை ஷேர் பண்ணு. எல்லாமே கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. யாரெல்லாம் உங்க கூட வர அவங்க நம்பரை ஷேர் பண்ணிடு. நான் எங்க இருக்கேன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நான் என்ன Dress போட போறேன், நீ எப்படி போடுவ, ஸ்லீவ்லெஸ் போடாத, போட்டனா நீ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். சரி ஓகே போயே தொலைல விடு, நான் உன் கூடயாவது வரேன் அப்படின்னா அவங்க வெக்கேஷன் கூட்டு போனாங்க. வெக்கேஷன் போலான்னு பிளான் பண்றது மட்டும் தான் சார் அவரு. அது போக அவருக்கு பிரஷ் எடுத்து வைக்கிறது, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது எல்லாமே நான் தான் பார்க்கணும். ஓரளவுக்கு நாம் பொறுமையை கையாள முடியும். கார்ல கூட்டிட்டு போனாவது கொஞ்சம் ரிலாக்ஸா பார்க்கலாம்னா மொபைலை கை கொடுத்து மேப் பார்க்க சொல்றாங்க சார். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. இதுல கார் சிக் ஏதாவது இருக்கு, வாமிட் வருது அப்படின்னா, வாமிட் வருதுன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா என்னால வெக்கேஷன் போறது மூடே போயிடும். வாமிட் வந்தது கூட முழுங்கிடணும் சார். நம்ம ஒரு 1 month இருக்கும், அவங்க அக்கா வீட்டு காது ஊத்து வச்சிருந்தா சார். என் வீட்டுக்கார் பேரே போல சார். இறந்தவங்களுக்கு கூட தெய்வ திறன் போட்டு பேர் போட்டிருப்பாங்க சார். என் வீட்டுக்கார் ஒருத்தர் பிறந்தாரு, அவர் பேர் போடல. ஆடாதீங்க, எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஸ்கூல் லீவ்ல என் 2 பிள்ளைகளை கூட்டி கொண்டு அவங்க வீட்டுல விடுறேன்னு சொல்றா சார். நான் எப்படி சார் இதை ஏத்துப்பேன்? ஏன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸா ஒப்பீனியன் வருது? Dress போடுறதுல, சாப்பாடு இதெல்லாம் ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அது வேற ஒன்றும் இல்லை. கடைசி வரைக்கும் சோத்துக்கு துணிக்கு நம்ம கிட்டயே கையேந்தி நிக்கணும். இல்ல அது ஓகேங்க. நீங்க லவ் பண்ணும்போது அவங்க வேற ஜாதின்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா. கல்யாணம் பண்றீங்க, கல்யாணம் பண்ண வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பின்னால எங்க வீட்டுல இருக்க ஜாதிகள் இருக்கலாம் அப்படி பண்ண மாட்டாங்க, நீ இப்படி பண்றேங்கிற வார்த்தை ஏன் வருது? கல்லூரி உங்க மாதிரி பேசாம உட்கார்ந்துருக்க, வாயை திறந்து பதில் சொல்லியா? திருத்திக்கிறேன் சார். இல்ல அது என்னமோ தெரியல, இங்க வந்தோடனே எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றதா ஏத்துக்க சார் முடியாது. இந்த வார்த்தையுமே இப்போ ஒரு வாரமா சொல்லிக்கிறாரு. இந்த 1 வாரமா தான் அந்த மீனிங்கை திருப்பி சொல்றாரு என்கிட்ட. பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்றதானே திங்கிற. என் வீட்டுல வந்து அப்படி இருப்பாங்க, நீ இப்படி இருக்க. அதாவது பிள்ளைங்க தப்பு பண்ணா நம்ம கத்துனா கூட என் வீட்டுல இப்படி யாருமே கத்த மாட்டாங்க, உங்க இதுதான் இப்படி கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி மெயின் பண்ணி சொல்லிடுவா சார். அதையுமே கரெக்டா சொல்லிடுவாரு. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். நான் சொல்லிட்டேன், அவங்க வளர்ந்த விதம் வேற, நான் வளர்ந்த விதம் வேற. எனக்கு இப்படிதான் இருக்க பிடிக்கும். இஷ்டம்னா இரு, கஷ்டம்னா போன்னு தான் சொல்ல முடியும். நான் அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்ப மாத்தா விட்டுக்கு. ட்ரெஸ், சாப்பாடு, வேற என்ன விஷயம் இந்த ஃபேமிலியோட கம்பேரிசன் வருது? இப்போ நான் எங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கேன். அதாவது எங்க அப்பா அம்மா தனியா எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க வீட்டுல இருந்து இன்னும் எதுவுமே எங்களுக்கு செய்யல. நாங்க அதை கேட்கவும் கிடையாது. வேணாங்கற அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்குங்கற அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன், உன் வீட்டுல உன்னை மதிக்கல, எந்த ஒரு விஷயத்திலுமே நீ மதிக்கல, என் பிள்ளைங்களை இங்க விடாத. அப்பா நான் அப்படி சொன்னா என் பிள்ளைங்கன்னா நீ வந்து 2வது பிள்ளைய சொல்லாத, முத பிள்ளைய மட்டும் சொல்லு. அட கன்றாவியே, முத பிள்ளை தான் எங்க அக்கா மாதிரி இருக்கு, நான் அதை கொண்டு எங்க வீட்டுல தான் விடுவேன். நீ உன் பிள்ளைய எங்க வேணாலும் வச்சு வளர்த்துக்க. எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போக விட மாட்டார் சார் என் பிள்ளைங்கள. உன் வீட்டுல போய் என் பிள்ளைய விடுற, என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா, உங்களை மாதிரியே கொண்டு வரலான்னு பாக்குறேன். நிறைய வார்த்தை, அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் ஏன்டா கல்யாணம் பண்றங்கிற ஒரு ஸ்டேஜ் வரை கொண்டு போயிரும் சார். எனக்கு லவ் பண்ணும்போது நீங்க 2 பேரும் வேற ஜாதின்னு தெரியும். ஆமா. திருமணம் ஆன பின்னால இதுல எங்க இருந்து ஜாதி வருதுன்னு கேக்குறாங்க. சார் இவன் என்ன பண்றான்? கல்யாணம் ஆனது பின்னால எங்க ஆளுங்கலாம் அப்படி பண்ண மாட்டாங்க, உங்க ஆளுங்க இந்த மாதிரி பண்றாங்க, எங்க ஆளுலாம் அப்படி சாப்பிட மாட்டாங்க, எங்க ஆளுலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, இந்த பேச்சு ஏன் வருதுன்னு கேட்க. அதே சின்ன வயசுல இருந்து அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அதை ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு அங்கேயே இருந்து பழகிருச்சு சார். எங்க வீட்டுல எப்படிலாம் இருக்க மாட்டாங்க. கல்யாணம் அப்படி ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டியதானே? உங்க ஜாதியில பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிதானே? தெரியாம இதை பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டீங்களா? எனக்கு இருக்கிற அழகுக்கு இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வீட்டுல வந்து கூட்டிட்டு போனான் சார். வீட்டு வாசல்ல வந்து 2 கூட்டிட்டு போனான். எங்க அம்மா அப்பா வேணான்னு சொல்லியும் என்னை வந்து கல்யாணம் பண்ணது இதெல்லாம் சொல்லி காமிக்கிறதுக்கு என்னன்னு கூட எனக்கு தெரியல சார். தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லலாம், எனக்கு ரொம்ப ஏத்துக்கவே முடியாம இருக்குதுலாம். அறிகிட்டவனே
மாத்திக்கிறேன் சார், என்னை மாத்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு மாதிரி கேஷுவலா அவங்க சீரியஸா பேசுறதையும் கூட நீ லெஃப்ட்ல டீல் பண்ற மாதிரி கேஷுவலா தள்ளிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு பிஹேவியரும் நான் நினைச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். என்னடி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்? என்ன குளிர் ஜரமா படுதா வச்சுக்கி போச்சுக்கிட்டு வந்து இப்படி ஆடிக்கிட்டு நிக்கிறேன். நான் நினைச்ச மாதிரி சாப்பிடணும், நான் நினைச்ச மாதிரி தான் பேசணும். இது எல்லாமே வந்து வன்மையா கண்டிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அது கல்யாணம் ஆகி வந்தது பின்னாலே இப்படி பேசுறது வன்மையா கண்டிக்கக்கூடியது. என்ன ஒரு ஏத்தம் பத்தி அவனுக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பேசுவேன், அவங்க சொந்த வீடு கட்டி வச்சு அவங்க வீட்டில் தான் நான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் வீட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. எனக்கு எப்படின்னு சொல்லுங்க. இது வந்து பர்சனலா வரக்கூடிய பிரச்சனைகள், ரைட்டா? பட் இது ஜாதி எங்க இருந்து வருதுன்னு தான் கேக்குறேன். சாதி சாமி ரெண்டுமே வெட்டி சும்மா அது தூக்கி எறிஞ்சா தான் வேகமா நடக்க முடியும். அவங்க அப்பா வீடு கட்டியிருக்காரு சார். ஒரு வீடு, ஒரு ஹாலு, ஒரு ரூம், ஒரு கிச்சனு. யாருக்குன்னு கேட்டா அவங்க அண்ணனுக்கு. அப்ப நீ யாரு? உங்க ஜாதி உங்க அப்பா போய் கேட்க வேண்டியதானே? எனக்கு உள்ளது எங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? கேட்டுட்டு தான் சார் இருக்கேன். சொத்தை பிரிச்சு கொடு. என்னது சொத்தா? வேண்டாங்க, தரமாட்டாங்க. கேட்டுட்டு தான் இருக்கேன் ரொம்ப நாளா. சார் நம்ம ஜாதிக்காரன் தரமாட்டிக்காங்கன்னு சாஃப்டா சொல்றீங்க. நம்ம ஜாதி தரலாம் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம மீசையை முறுக்கிட்டு போயிருக்கணுமா இல்லையா? இங்க மட்டும் மீசையை முறுக்குறீங்க. இந்த மாதிரி எத்தனை மீசையை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? அங்க போயிருக்கணுமா இல்லையா? அங்க வந்து பூனை குட்டியும் பம்புறீங்க. கேட்டுதான் சார் இருக்க தரமாட்டிக்கன்னு. நான் உண்மையிலேயே பார்த்த உச்சபட்ச ஜாதி வெறியில இது ஒண்ணு. நீ நல்ல மனநல மருத்துவரை பாருடே. நமக்கு பிறந்த 2 குழந்தைல ஒரு குழந்தை ஒன்னே மாதிரி இருக்கு, அது ஓன் ஜாதி. எனக்கு என்னே மாதிரி இருக்க ஒரு குழந்தை அது ஏன் ஜாதி. எச்சம் கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களேன். இவ்வளவு அப்பட்டமான ஆணவமான ஜாதி வெறியை நான் முதல் தடவை பாக்குறேன். நீ மாற வேண்டிய விஷயம் 1 2 இல்ல, தயவு செஞ்சு நிறைய இருக்கு. தயவு செஞ்சு இதோட மாறிடுங்க. ஓகே, இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. சார் எங்க அப்பாவோட இனிஷியல் வச்சதுக்கு சண்டை போடுறாரு சார். ஏன் இனிஷியலை நீ மாத்த மாட்டேன்? இந்த சொசைட்டில வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கேன்னா எங்க அப்பா படிக்க வச்சதுனால தான். அவரோட இனிஷியலை எனக்கு மாத்துறதுக்கு விருப்பம் இல்ல. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் அப்படி நான் சொன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டுட்டு வராங்க சார். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன ட்ரீம் இருக்கு. என்னன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறோம், அவங்களோட பேரில் என்னோட நேம் வந்து இனிஷியலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அதை அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுறேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆஃப்டர் மேரேஜ் வந்து இவங்க அதை மாற்றிக்கல. இதனால உனக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், சரி ஓகே, எனக்கு நீ இந்த ஸ்பேஸ் தர மாட்டேன். அதாவது உன்னோட பேர்லேயே நான் எனக்கு ஸ்பேஸ் தர மாட்டேன். என்னோட பேர் வந்து இனிஷியலாக கூட வச்சுக்க மாட்டேன். என்னோட லவ் வந்து நீ பின்னாடி புரிஞ்சுப்ப. விட்டு கொடுக்குறவியா, அதனால கெட்டு போயிட மாட்டோம். நான் விட்டு தரேன்ல, உங்க அப்பா அம்மாவோட நான் வச்சிருக்க அஃபெக்ஷன் இதுதான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்க உங்க பேருக்கு ஒய்ஃப் போடுறீங்களா? அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் வந்து என்னைக்காவது என் பேரை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதில்ல சார். ஐயோ எல்லா பக்கம் மனக்கட்டுறேன். எனக்கு புரியல. நீங்க ரொம்ப லவ் பண்றீங்களா இல்லையா? எஸ். என்ன சார் லவ் பண்றீங்க, பேர் மாத்திருக்க வேண்டாமா? கேட்டா கண்டிப்பா ரொம்ப லவ் பண்றீங்க. அப்ப கேட்காமலே வச்சுட்டு நான் பாரு லவ்ல வச்சிருக்கேன், நீ ஏன் மாத்தலன்னு கேட்டா கூட லாஜிக் இருக்கு. ஆக மொத்தம் என் குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நம்மளே மாத்த ரெடியா இல்ல, நம்ம அவங்கள போய் டார்ச்சர் பண்ணி மாத்த சொல்றவன். முன்னாடி என்ன வந்து ஒரு பெட் நேம் வச்சு கூப்பிடுவாங்க சார். நாங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த நேம் தான் வச்சிருப்பாங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து என் பேரை மகா உதயன்னு வச்சுட்டாங்க. நியாயமா? நியாயமா? முன்னால என்ன பேர் வச்சிருப்பாப்ல? அம்முன்னு கூப்பிடுவாங்க சார், அந்த பேர் தான் வச்சிருப்பாங்க. இப்போ அதை சேஞ்ச் பண்ணி மகா உதயன்னு மாத்திட்டாரு சார். அவங்க சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க நேம் என்னமோ அதை நான் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்கு? இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற, நீங்க வேற. நீங்க லவ்ங்கிறீங்க, ஆனா பயங்கர வன்மம் இருக்கு சார் உங்ககிட்ட. இப்போ யோசிச்சு பாருங்களேன், செல்ல பேர்ல கூப்பிட்டு இருந்த ஒருத்தர் நான் உங்க அப்பா பேரை எடுத்துட்டு என் பேரை வையின்னு சொன்னேன், நீ கேட்கல. என் பேரை வைக்க முடியுமா? முடியாதாடி. அதனால செல்ல பேரை மாத்திட்டு நான் வந்து மகா உதயன்னு ஃபார்மலா ஏதோ ரெஸ்யூம்ல ஆட் பண்ற மாதிரி கூப்பிடுவேன்னு வைக்கிறது தான் வன்மம் தானே. இது வேற என்னது? பேர் மாத்திரீங்க போன்ல, மகால மட்டும் மாத்திட்டேன். அதான் இது பேர் என்ன? எல்லா சோஷியல் மீடியால அவங்க அப்பா பேர் தான் வச்சிருக்காங்க. அப்ப என் போன்ல மட்டும் ஏன் இருக்கணும்? நாங்க என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இடிச்சவாயங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு தான் அவங்க பேர் மகா உதயன் தெரியுமா? அப்ப இருந்து நீங்க வச்சிருக்க வேண்டியது. அப்ப அம்மன் மாத்திட்டு இப்ப மாத்திரம்னா எவ்வளவு வன்மமா இருக்கு பாருங்க. அது ஒரு லவ்ல வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஒருத்தரை சுதந்திரமா இருக்க விடுறவங்க வச்சுதான் நம்ம எவ்வளவு லவ் பண்றோங்கிறதே இருக்கு. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. நீங்க அப்படியே ஆப்போசிட் டெஃபினிஷன்ல வச்சிருக்கீங்க சார். எனக்கு மொபைல் யூசேஜ்ல சுதந்திரமே இல்லை சார். அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த டைம்னாலும் ஃபோன் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்க அட்டென்ட் பண்ணி பேசுவாங்க. நான் தான் ராம்சாமி பேசுறேன். இங்க நான் ஒரே பிஸி. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தவங்க இல்ல நானோ என்னோட ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு லேட் நைட் ஒரு 10:30 ஒரு 11 o'clock அந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சாலும், ஹலோ நான் கபாலி மிஸ்ஸஸ் பேசுறேங்க, ஒரு 1/2 hour 45 minutes போச்சுன்னா வந்ததுக்கு அப்புறம் மூஞ்சி உருன்னு இருக்கும் சார். நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே நெக்ஸ்ட் சண்டேல இந்த பாயிண்ட் வந்து ஒன்று ஆட் ஆயிடும் அப்படின்னு வந்தோன்னு கேட்பாங்க, என்னாச்சு, யாரு, இந்த மாதிரி இவங்க பேசினாங்க, என்ன பேசினாங்க, என்ன சொன்னாங்க. இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சார். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இது பண்றாங்க நமக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் ஒன்னட்டதுக்கு சொல்லணும், அதெல்லாம் நாங்க பாய்ஸ் நாங்க வேற ஏதாவது பேசிப்போம், அதெல்லாம் ஒன்ட்ட சொல்ல முடியாது அப்படின்வாங்க. ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. ஓகே, இப்போ இவங்க எல்லாம் வந்து சம்பளத்தை மறைக்க சொன்னாங்க.
இப்போ சம்பளம் தெரியாதனால உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு? இப்போ எனக்கு என் பார்ட்னர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாதனால எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. சார் இப்போதைக்கு எனக்கு அவங்க எவ்வளோ earn பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் மேரேஜ் ஆகி 4 years ஆகுது. அந்த 2 yearsல நடந்தது நான் சொல்கிறேன். அவங்க எவ்வளோ earn பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, சொல்லவும் மாட்டார். அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. அதனால வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப அடி வாங்கிட்டோம். அவரு தான் குடும்ப செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சொல்லாததுனால மந்த் எண்டில் யார்கிட்டயாவது வாங்கலாமா அப்படின்ற அளவுக்கு இஷ்யூ போயிடுச்சு. மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை பெட்டிக்கிறக்கார வரைக்கும் நீ தேடிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு நான் ஒன்று பண்ணேன். அவர் பேங்க்ல போயிட்டு அவரும் தான் கூட வந்தாரு. அவரோட மெயில் ஐடிக்கு பதில் என் மெயில் ஐடி கொடுத்துட்டேன். இப்போ சேலரி வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்துடும். ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்துடும். இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் தெரியுதா? ஆனா அவர் சொல்லுவாரு அவரே வாய் திறந்து சொல்லுவாரு. நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சேலரி எவ்வளோமா வந்துச்சு? வந்ததுடி, கம்மியா தாண்டி வந்தது. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. சரி இந்த மாசம் எனக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னா ஒரு 5000 கம்மியா கொடுப்பாரு. என்னம்மா இவ்வளவு கம்மியா தர, எனக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னுவாரு. சரி ஓகே, ஒரு 2-3 months அப்படியே பண்ணிட்டு வந்துட்டேன். எதையுமே அவங்க போக்குல விட்டு பிடிக்கணுக்கா. ஆனா அந்த அவரு சேர்த்து வைக்கிற காசுலாம் என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது, செலவு பண்றது, பார்ட்டி பண்றது, அந்த மாதிரி தான் செலவு பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் எனக்கே வந்து ப்ரெஷர் பீக்ல ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் சொல்லிட்டேன், உன் சேலரி எவ்வளோன்னு எனக்கு தெரியும், மாசம் இவ்வளோ எடுத்து வச்சியே, அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லு அப்படின்னு. இப்ப நீ உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வரப்ப. அதுல இருந்து சார் வந்து என்ன சேலரி வந்தாலும் என்கிட்ட சேலரி பாத்தியா வந்துருச்சான்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் நாங்க நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு பினான்சியலா எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஒரு கடன் கிடையாது. நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. ஓகே, சேலரி என்னன்னு தெரியறதுக்கு முன்னால கடன் பிரச்சனை வரைக்கும் போயிருச்சு. இப்போ சேலரி என்னன்னு தெரிஞ்ச பின்னால ஃபினான்ஸ் கரெக்ட்டா மேனேஜ் பண்ண முடியுது. இப்போதைக்கு எங்களுக்கு வெளியில ஒரு கடனும் கிடையாது. அதனால சேலரி தெரிஞ்சதுன்னா அது வந்து பெனிஃபிட் தான். அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். ஓகே, வேற ஏன் பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறீங்க? பர்சனல் ஸ்பேஸ் வந்து எல்லாத்துக்குமே வேணும் சார். இப்போ வேலைக்கு போகிறேன் சார், நான் வந்து கொரியர் பார்க்குறேன் சார். அது வந்து டைமிங் வந்து ஒரு நாள் கூட இருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருக்கும். வேலை வச்சு என்ன சாகடிக்கிறாங்க. அப்போ என்னை வந்து என் வேலை ஃப்ரீயாக பார்க்க விட மாட்டார். நீ போறியா, வேலைக்கு போறியா, 5 மணி ஆனால் வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்து சமைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும். பிள்ளைங்க மட்டும்தான் உன் லைஃப். நீ வெளியே போய் எந்த வேலையுமே பார்க்க கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா சமைக்கிறவ, துணி துவைக்கிறவ. அவன் கொரியர் தான் வேலை பார்க்குறாரு. அதாவது அவருக்கு தெரியும் அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு அவர் நல்லாவே தெரியும். ஆனா இருந்தாலும் நீ போகாத, எவ்வளவு பார்சல் அடிச்சு கொடுத்திருந்தாலும் நீ வந்து உன்னால கொடுக்க முடிஞ்ச மட்டும் கொடுத்துட்டு வா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எனக்கு எல்லாத்தையுமே ஒரு கண்டிஷன் போடுவாங்க சார். சாப்பிட்ற முதற்கொண்டு, நான் போற ட்ரெஸ்ல முதற்கொண்டும் எனக்குன்னு ஒரு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு mindset. சாப்பாடு கூட அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் சாப்பிடணும். நான் என் கையால குடல் குழம்பு இட்லி வாங்கிடுறோம்னா நீ மொச்சக்கு சாப்பிடு. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவர் கேட்க மாட்டாரு. ஒரு பரோட்டா வாங்கிட்டு வராரு, அது அவருக்கு பிடிச்ச கடையில வாங்கிட்டு வருவாரு. ஆனா என்ன கேட்பாரு, உனக்கு என்ன பிடிக்கும், எங்க வாங்கிட்டு வரேன்னு கேட்பாரு. ஆனா அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு வருவாரு. வந்து சாப்பிடு, மனுஷன் சாப்பிடுவானா இதே சாப்பிடு, உனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதே சாப்பிடு அப்படிம்பாரு. ட்ரெஸ்ல வந்து எனக்கு சாரி கட்ட கம்ஃபர்டபுளா இருக்கும் சார். அவர் நீ சாரி கட்டிட்டு போகாத, சுடிதார் தான் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், சுடிதாரே போடு அப்படிம்பாரு. அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வச்சுங்க வாயில பூக்க போகுது. ஆனா அந்த சுடிதாரை எடுக்கிறத முதற்கொண்டு நான் அவட்ட தான் கேட்டு எடுக்கணும். இப்படி எடுக்கவா, அப்படி எடுக்கவா, அதை முதற்கொண்டு நான் அவட்ட கேட்டு தான் சார் எடுக்கணும். எல்லா விஷயத்திலுமே சார். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கிராமத்துல வளரக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல 2-3 பிள்ளைகள் இருக்காங்க, நீ வெளியே போக வேண்டாம், தம்பியை பாத்துக்க, தங்கச்சியை பாத்துக்கன்னு மோஸ்ட்லி சொல்லுவாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கல்யாணம் உன் புருஷன் கூட என்ன வேணா பண்ணிக்க, சின்ன வயசுல பெத்தவங்களுக்கு அடிமை, கழுத்துல தாலி ஏறுறது புருஷனுக்கு அடிமை, நீ வீட்டுல இரு அப்படின்றாங்க. இப்போ நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவங்களோட ஆசை ஏக்கம் எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண போறோம், இதெல்லாம் செய்ய போறோம்னு ஆசை ஏக்கத்தோட இருப்பாங்க. ஊட்டி கொடைக்கானல் ஊராவும் மலேசியா சிங்கப்பூர் 4 நாளாவும் சுத்துவோம். ஆனா திருமணமான பின்னாலையும் திருப்பி அதே 4 செவரு, அதே ஏரியாக்குள்ள 4 தெருக்குள்ளங்கப்போ அவங்களால அந்த ரியாலிட்டியை ஏத்துக்க முடியல. ரைட்? ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க சொன்ன கணக்குனா, உனக்கு இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இது, கல்யாணத்துக்கு அப்புறம் இதுன்னு இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. கல்யாணத்துக்கு அப்புறமும் அது அமையலைங்கப்போ அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா ஃபீல் ஆகுது. இப்போ நீங்க யோசிச்சு பார்க்கும்போது நீங்க ரொம்ப சிரிச்சுட்டு இவ்வளவுதாங்க இருக்கீங்க தான் போனேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சிரிச்சுட்டே இருந்த ஒன்னும் கவனிக்கல, அவங்க அழுதாங்க. பாக்குறவங்களுக்கு கூட இதுக்கு எதுக்கு அழுகணும்னு தோணும். இந்த பொண்ணுங்களுக்கு காப்பி போட வரதோ இல்லையா, ஆனா கண்ணில இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. ஆனா கிடைக்காதவங்களுக்கு தான் அந்த பொருளோட வேல்யூ என்ன தெரியும். ரொம்ப நூற்றாண்டு தள்ளி இருக்கும் போல நம்ம 2 பேரும் மிகப்பெரிய உதாரணமா இருக்கீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் அடம் பிடிங்க. இவ்வளவு பேரும் முன்னாடி வந்து சொல்லி கொடுத்து கொஞ்சம் அடம் பிடிச்சா அவர் செட்டில் ஆயிருவாரு. மொத்தத்துல புருஷனங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால் அடிச்சு தான் திருத்தணும். உங்களுக்கு என்ன கேட்க தெரியல. அவர் கணவர் தானம்மா, சட்டையை பிடிச்சிருக்கேன்ற ஆனதாகட்டும். இல்ல நம்ம சொன்னாலும் வந்து அங்க வந்து நடுவுல என்னன்னா அமௌண்ட் இதுவாகுது. இந்த எடுபட்ட பையன் காசை மிச்சம் பண்றதுலயே குறியா இருக்கிறான். அந்த அதுதான் நாங்க அனாவசியம் செய்யணும்னு சொல்லி சோவும் சொல்லல, நானும் சொல்லல. அனாவசிய செலவுகளை யாரும் செய்ய சொல்லல. நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும், அதுக்குள்ளதான் நம்ம பண்ணிக்கிறோம். ரைட்டு, விரலுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வசதியே நமக்கு நிரந்தரமா இருந்தா நீங்க சொல்றத பார்த்தா ஐயா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஐயா. வேணும்னு பண்ணல, உங்களுக்கும் தெரியல. அதனால நீங்களுமே வந்து கவனத்துக்குரியவர் தான். நீங்க நிறைய வெளி உலகத்தை தெரியணும். சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க?
மொபைல்ல சும்மா நிறைய வேடிக்கை பார்க்கலாம். கையிலே இருக்க உலகம் நிறைய இருக்கு. நீங்க வயலும் வாழ்வு மட்டும் இல்ல, உலகம் சுத்தியும் பார்க்கணும். வயலும் வாழ்வு மட்டுமே பார்த்துட்டு தான் வேலைக்கு ஆகாது. வெளியே வாங்க அதுல இருந்து. சரி சரிங்க. அதிர்ச்சிக்குள்ளாகிட்டீங்க இப்ப நீங்க 2 பேரும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.